கார்த்திகை தீபம் திருப்பரங்குன்றம் இஷ்யூவில் வந்து டிவிஷன் பெஞ்சோட ஜட்ஜ்மெண்ட் மொத்தம் 170 பக்க ரிப்போர்ட். ஒரு ஜட்ஜி பேர் வந்து ஜஸ்டிஸ் ஜெயச்சந்திரன், இன்னொருத்தவங்க வந்து ஜஸ்டிஸ் ராமகிருஷ்ணன். இந்த நடவடிக்கைகள் எல்லாமே வந்து ஜுடிஷியரியை வந்து அவமானப்படுத்துகிற மாதிரியும் ஜுடிஷியரியை வந்து டிமாரலைஸ் பண்ணுற மாதிரியும் நடந்துகிட்டு இருக்குது. வானமே இடிஞ்சு விழுந்தாலும் நம்ம வந்து நீதியை நிலநாட்டணும். எவ்வளோ தூரம் இந்த பிரச்சனையை பெருசாக்கணுமோ அவ்வளோ தூரம் பிரச்சனை பெருசாக்கணுன்ற ஒரு நோக்கத்தோடய நிறைய பேர் செயல்படுறாங்கிறது எங்களுக்கு புரிஞ்சதுக்கு அப்புறமா முகமது யூசுப் கான் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா 6000 சக்ராஸ் அதை வந்து வருஷம் கோயிலுக்கு அவங்க கொடுத்துட்டு இருந்திருக்காங்க. அதில் யாரும் இருந்திருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா மதுரை ஆதீனமே வந்து கோயில் நிர்வாகம் பண்ணக்கூடிய அந்த மேனேஜர்ஸ் ட்ரஸ்டீஸில் அவங்களும் இருந்திருக்கிறாங்க. அப்போ இருந்த பிரிட்டிஷ் அரசாங்கம் ரயில்வேஸ்க்காக மலையை வந்து குடையிறதுக்காக நடவடிக்கை எடுக்க ஆரம்பிச்சுக்கிறாங்க. மீனாட்சி அம்மன் கோயில் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க. மொத்தமாக கோவிலோட இடம் வந்து 173 ஏக்கர். இதுக்கு அகெயின்ஸ்டா மொத்தமாக எனக்கு வந்து 26 அப்பீல் வந்திருக்குது. அப்புறம் இந்த உச்சி பிள்ளையார் கோயில் ஏற்றுறாங்கன்னு சொல்கிறாங்களே, அப்போ அது உச்சியும் கிடையாது, அங்கே பிள்ளையார் சிலையும் கிடையாது, அதனால் உச்சியும் கிடையாது பிள்ளையாரும் கிடையாது. அந்த சிக்கந்தர் தர்காங்கிறது வந்து வக்ஃபு போர்டுக்கு அடியில் நோட்டிஃபை பண்ணப்பட்ட ஒரு தர்காவே கிடையாது. இந்த தர்காவும் வந்து உங்களுக்கு அடியில் நோட்டிஃபை பண்ணப்பட்ட தர்கா கிடையாது. இந்த மலையும் வந்து மானுமெண்டல் சைட்னு 1905 வந்துருச்சு. இந்த மாதிரி அடுத்த வருஷம் தீபத்தூணில் தீபம் ஏற்றுறதுக்கு அந்த பீஸ் கமிட்டியில் எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்கன்னு சொல்லி 2014 உள்ள பீஸ் கமிட்டி மீட்டிங்கோடது காமிக்கிறாங்க. சொல்கிறாங்கன்னா ஏஎஸ்ஐ வந்து ஒரு ஜாயிண்ட் சர்வே பண்ணலாம் இல்லை அப்படின்னு சொல்லி ரெக்வஸ்ட் கொடுத்துட்டே இருக்காங்க. இது வரைக்கும் 2 தடவை ரெக்வஸ்ட் கொடுத்துட்டாங்க. ஆனால் இன்னுமே நீங்கள் அந்த ரெஸ்பான்ஸே பண்ணுறதில்ல. அப்போனா உங்களுக்கு அந்த ஜாயிண்ட் சர்வே பண்ணுறதுலையே உங்களுக்கு விருப்பம் இல்லையோ, ஸ்டேட்டே வந்து பிரச்சனையை தூண்டி விடாத வரைக்கும் அந்த பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறாங்க. தீபத்தூண் வந்து எங்களுடையது வக்ஃபு போர்டு கிளைம் பண்ணது ஒரு மிஸ்சீவியஸான சப்மிஷன் அப்படிங்கிறாங்க. தீபத்தூண் தான் ஐடியலான பிளேஸ் தீபம் ஏற்றுறதுக்கு அப்படின்னு சொல்லி இந்த ஆர்டரில் சொல்லிட்டாங்க. நான் தேவஸ்தானத்தை தீபத்தூணில் தீபம் ஏற்ற சொல்லி நான் கட்டளை இடுகிறேன்னு சொல்லி ஆர்டர் கொடுத்துருக்குறாங்க. வணக்கம். நேற்று 6 ஜனவரி 2026 கார்த்திகை தீபம் திருப்பரங்குன்றம் இஷ்யூவில் வந்து டிவிஷன் பெஞ்சோட ஜட்ஜ்மெண்ட் ரிலீஸ் ஆகிருக்குது. மொத்தம் 170 பக்க ரிப்போர்ட், 170 பக்க ஜட்ஜ்மெண்ட் காப்பி. அது மொத்தம் 143 பாயிண்ட்ஸாக இருக்குது. நான் எவ்ரி சிங்கிள் பேஜை வந்து நான் படித்து அது ரொம்ப முக்கியமான எல்லாருக்கும் போய் சேர வேண்டிய ஒருத்தருக்கும் சேர வேண்டிய தகவல்கள் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அதை நான் டீட்டெயில்டாக சம்மரைஸ் பண்ணி நான் இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபுல்லாக கண்டிப்பாக பாருங்கள், அதில் அவ்வளோ முக்கியமான விஷயங்கள் இருக்குது. சரி, இது என்ன அப்பீல் அப்படின்னு ஃபஸ்ட்டு கேட்டோன்னு சொன்னால், ஜிஆர் சுவாமிநாதன் அவர்கள்னு சொல்லிட்டு சிங்கிள் ஜட்ஜு, அவருடைய ஜட்ஜ்மெண்ட்டுக்கு அகெயின்ஸ்டாக இவங்க வந்து இந்த 2 ஜட்ஜ் கொண்ட பெஞ்சுக்கிட்ட வந்து அப்பீல் போகிறாங்க. இப்போ யாருக்கு 2 பேருன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஜட்ஜி பேர் வந்து ஜஸ்டிஸ் ஜெயச்சந்திரன், இன்னொருத்தவங்க வந்து ஜஸ்டிஸ் ராமகிருஷ்ணன். இவங்ககிட்ட என்ன அப்பீல் போகிறாங்க, யார் அப்பீல் போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல வந்து கலெக்டர் அண்டு எஸ்பி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி அந்த சிங்கிள் ஜட்ஜோடைய ஆர்டரை நாங்கள் வந்து நடைமுறைப்படுத்துறதுக்கு சிக்கல் இருக்குது. ஏன்னு சொன்னால் ஊரில் இருக்கிற பீஸ் வந்து கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால் நாங்கள் வந்து அகெயின்ஸ்டாக நாங்கள் அப்பீல் பண்ணுறோங்கிறாங்க. ஹெச்ஆர்என்சி என்ன அப்பீல் பண்ணுறாங்கன்னு சொன்னால், இந்த ஜட்ஜு கொடுத்துருக்கிறது ஜிஆர் சுவாமிநாதன் அவர்கள் கொடுத்த ஆர்டர் வந்து ஆகம சாஸ்திரத்துக்கு எதிராக இருக்குது, அதை நாங்கள் நடைமுறைப்படுத்துறது, அதனால் நாங்கள் அப்பீல் போகிறோம் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து இன்னும் ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து புது பழக்கமாக இருக்குது, புது பழக்க வழக்கத்தை அவர் எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும், அதுக்கு அவருக்கு வந்து ரைட்ஸ் கிடையாது, இது வந்து இது எக்ஸீட் ஆகிறார் அவரோட ரைட்ஸில் இருந்து அப்படின்னு சொல்லி அப்பீல் போகிறாங்க. இதெல்லாம் தான் வந்து எதிர்ப்புகள். ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அந்த 2 ஜஸ்டிஸோட ஆர்டரில் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், இந்த பிரச்சனை வந்து சுமூகமாக முடிச்சு வச்சிருக்க வேண்டிய ஒரு பிரச்சனை, ஆனால் இதை வந்து பூதாகரம் ஆக்கிருச்சு ஒரு சில டிஸ்கிரேஸ்ஃபுல் எலமெண்ட்ஸு அப்படிங்கிறாங்க. அப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், இந்த நடவடிக்கைகள் எல்லாமே வந்து ஜுடிஷியரியை வந்து அவமானப்படுத்துகிற மாதிரியும் ஜுடிஷியரியை வந்து டிமாரலைஸ் பண்ணுற மாதிரியும் நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவு பண்ணிவிட்டு அவங்க வந்து ஆர்டருக்குள்ளே போகிறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, நான் ஒரு அட்வொகேட் மோகன் இருக்கார், அவருக்கு நான் வந்து இந்த தருணத்தில் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவருக்கு அப்ரிசியேஷனை நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அவர் தான் கோர்ட்டுக்குள்ளே என்ன பாயிண்ட் கொண்டு வந்தாருன்னு சொன்னால், ஃபியட் ஜுஸ்டிஷியா ருவட் சீலம் அப்படிங்கிற ஒரு ஃப்ரேஸ் சொல்லி, அதுக்கு ஆக்சுவலாக என்ன அர்த்தம்னு சொன்னால், லெட் ஜஸ்டிஸ் பி டன் தோ த ஹெவன்ஸ் ஃபால், அதாவது வானமே இடிஞ்சு விழுந்தாலும் நம்ம வந்து நீதியை நிலநாட்டணும் அப்படிங்கிறத வந்து அவர் இந்த கோர்ட்டுக்கு திரும்ப ஒரு ரிமைண்ட் பண்ணதுக்காக நாங்கள் அவரை பாராட்டுறோம் அப்படிங்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் வந்து மீடியேஷனுக்கும் செட்டில்மெண்ட்டுக்கும் ஒரு பீஸ்ஃபுல் செட்டில்மெண்ட்லும் பண்ணலான்னு நாங்கள் வந்து பிளான் பண்ணோம், அது நாங்கள் முயற்சிகளும் எடுத்தோம். ஆனால் அதுக்கப்புறமா தான் எங்களுக்கு தெரிஞ்சுது ஒரு சிலர் வந்து இது ஜாஸ்தி பிரச்சனை பண்ணி 2 சமுதாயத்தையும் பயங்கரமாக பிரிக்கிறதுக்காக வேலை பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களுக்கு அதுதான் நோக்கம். எவ்வளோ தூரம் இந்த பிரச்சனையை பெருசாக்கணுமோ அவ்வளோ தூரம் பெருசாக்கணுன்ற ஒரு நோக்கத்தோடையே நிறைய பேர் செயல்படுறாங்கிறது எங்களுக்கு புரிஞ்சதுக்கப்புறமா, சரி அப்போ அந்த வழிமுறை சரி வராது, நாங்கள் அதை ட்ராப் பண்ணிட்டோம் அப்படிங்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஜியோகிராஃபிக்கலாக லொக்கேஷனை பேஸ் பண்ணுது. அதாவது தீபத்தூண் வந்து எங்கள் இடம் உங்கள் இடம் இல்லை இங்கே இருக்குது, அது வந்து மலை மேலே இருக்குது, இந்த மாதிரிலாம் நிறைய கேள்விகள் வருது இல்லையா.
ஸோ நம்ம என்ன பண்ணிடலாம்னா முதல்ல ஜியாகிரபிக்கலாக இது எப்போல்லாம் வந்து பார்க்கப்பட்டு சர்வே பண்ணப்பட்டுச்சுன்னு பார்த்தோன்னு சொன்னால் பழைய காலங்களிலிருந்தே வந்து இது செக் பண்ணப்பட்டிருக்கு. 1920 ஒரு தடவை பார்த்துருக்குறாங்க, 23 ஒரு தடவை பார்த்துருக்குறாங்க. அப்புறம் இப்போ ரீசெண்டாக 2025 ஜிஆர் சுவாமிநாதன் அவர்கள் வந்து ஃபிசிக்கலாக வெரிஃபிகேஷன் பண்ணியிருக்காரு. அது போக நம்மளுக்கு வந்து கூகுள் மேப்ஸ், ஏரியல் மேப்ஸ் மூலமாக நம்மளுக்கு ஒரு இது இருக்குது. இதெல்லாம் பார்த்து நம்மளால் வந்து எது எங்கெங்கே இருக்குன்னு இருக்குது. அது போக டிமார்க்கேஷனும் நடந்திருக்குது, அதாவது நெல்லித்தோப்பு ஏரியாவுக்கு. இதெல்லாம் தான் வந்து நம்மளுக்கிட்ட இருக்கிற ரெக்கார்ட்ஸ் படி ஃபிசிக்கலாக வெரிஃபை பண்ணப்பட்ட சம்பவங்கள் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சுட்டு நம்ம ஹிஸ்டாரிக்கலாக முதல்ல என்ன நடந்ததுன்றதை பார்த்துருவோம். பார்த்துட்டு எப்படி வந்து அது டேர்ன் அவுட் ஆகிருக்கே பார்ப்போம்னு சொல்லி அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல இந்த மொத்தத்தில் யாரெல்லாம் வந்து பார்ட்டிஸ்ன்னு பார்த்தோம்னா ஹிந்துக்கள், கோயில், அவங்க தான் வந்து முதல்ல வந்தவங்க இந்த இடத்துல. அதுக்கப்புறமா யார் வந்தாங்கன்னா ஜெயினர்கள் வந்து இந்த கோயிலில் வந்து வந்திருக்கிறாங்க, மலையில் வந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் புத்திஸ்டோடைய கன்ஸ்ட்ரக்ஷனும் இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறமா முகலாயர்கள் வந்து அந்த சிக்கந்தர் தர்கா வந்து வந்திருக்குது, அப்புறம் அந்த நெல்லித்தோப்பு அதெல்லாம் வந்திருக்குது. இதுதான் வந்து க்ரோனாலஜி. அப்போ ஆதி காலத்தில் இருந்தது வந்து ஹிந்துக்களும் கோவிலும், அதுக்கப்புறமா ஜெயினர்கள், அப்புறம் புத்தர்கள், புத்திஸ்ட்டு, அதுக்கப்புறமா இஸ்லாமியர்கள், இந்த அடிப்படையில் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. இப்போ வந்து முகலாயர்கள் வந்து அந்த இடத்த வந்ததுக்கப்புறமா அவங்க என்ன பண்ணிட்டு இருந்துருக்கிறாங்கன்னா, கோயிலோடைய மலையில் இருக்கக்கூடிய இடம்ங்கிறதுனால அவங்க வருஷம் கோயிலுக்கு முகமது யூசுஃப் கான் அப்படிங்கிறவங்க, அவங்க வந்து அப்போ முகலாயர்களுடைய கவர்னராக இருந்தவங்க. அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா 6000 சக்ராஸ் அதை வந்து வருஷம் கோயிலுக்கு அவங்க கொடுத்துட்டு இருந்துருக்காங்க. கோயிலோடைய வேலைகளுக்காக அவங்க பணம் கொடுத்துட்டு வந்துருக்காங்க. அது இன்னைய மதிப்பு நம்ம கால்குலேட் பண்ணி பார்த்தோன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 15 லட்ச ரூபா வருது. 15 லட்ச ரூபா வருஷத்துக்கு இன்னையோடைய மதிப்புப்படி வருது. ஸோ அது வந்து அவங்க கொடுத்துட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோடைய கண்ட்ரோலில் வந்ததுக்கப்புறமாவும் ஈஸ்ட் பே பண்ணிட்டு இருந்திருக்கு அப்படிங்கிறாங்க. அப்போது இதில் வந்து என்ன தெளிவாக தெரியுதுன்னு சொன்னால் முதல்ல கோயில் தான் வந்திருக்குது. அதுக்கப்புறமா வந்து ஜெயினர்கள், புத்திஸ்ட்டு, முகலாயர்கள் வந்ததுக்கப்புறமா கூட முகலாய கவர்னர்ஸ் வந்து கோயிலுக்கு பணம் கொடுத்துட்டு இருந்திருக்கிறாங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. அப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா 1842 1922 வரைக்கும் கிட்டத்தட்ட அந்த ஒரு 80 வருஷம் என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால் கோயில் நிர்வாகமே யார் பண்ணியிருக்காங்கன்னா ஒரு 6 பேர் கொண்ட ரெப்ரசன்டேட்டிவ்ஸு, ஒரு ட்ரஸ்டீஸ் மாதிரி, மேனேஜர்ஸ் மாதிரி தான் வந்து அது நடத்திட்டு வந்திருக்கிறாங்க. அதில் யாரும் இருந்திருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா மதுரை ஆதீனமே வந்து கோயில் நிர்வாகம் பண்ணக்கூடிய அந்த மேனேஜர்ஸ், ட்ரஸ்டீஸில் அவங்களும் இருந்திருக்கிறாங்க. இந்த அமைப்பு தான் 1844 1922 வரைக்கும் கடைபிடிக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறமா தான் ஹெச்ஆர்என்சி சொல்லி வந்திருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ இது 1844 அந்த ட்ரஸ்டீஸ், மேனேஜர்ஸ் ஆரம்பித்ததில் இருந்து நம்ம வந்து என்னெல்லாம் ரெக்கார்டடாக பிரச்சனைகள் இருந்திருக்கலாம், வேறு என்னெல்லாம் வந்து அவங்களுக்கு பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க, என்னென்ன கேஸ் பண்ணியிருக்காங்கிறத நம்ம வரிசையாக பார்ப்போம் அப்படிங்கிறாங்க. ஸோ 1844 வரும் முதல்ல 1862 நாங்கள் மலையோட உச்சியில் தான் வந்து தீபம் ஏற்றணும்னு சொல்லிட்டு அப்போ ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அப்போ மலையோட உச்சியில் தீபம் ஏற்றணும் அப்படிங்கிற கோரிக்கை 1862 ஃபஸ்ட்டு வந்திருக்குது அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறமா 1879 அப்போ இருந்த பிரிட்டிஷ் அரசாங்கம் ரயில்வேஸ்க்காக மலையை வந்து குடையிறதுக்காக நடவடிக்கை எடுக்க ஆரம்பிச்சுக்கிறாங்க. அப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா தேவஸ்தானம் சார்பாக அதுக்கு சண்டை போட்டு நீங்கள் அப்படி பண்ண முடியாது, இது வந்து முருகர் மலை, கோயில், இதில் வந்து நீங்கள் மலையை வந்து குடைய முடியாதுன்னு சொல்லி சண்டை போட்டு தடுத்து நிறுத்திக்கிறாங்க. அதுக்கப்புறம் திருப்பி 1904 இந்த மலையை குவாரிக்காகவே என்ன பண்ணுறாங்கன்னா லைசன்ஸே கொடுக்குறாங்க. அதுக்கு திரும்ப இவங்க வந்து இந்த மலையை நீங்கள் தொட முடியாது, முருகர் மலைன்னு சண்டை போட்டு அந்த குவாரி லைசன்ஸையும் தடுத்துருக்குறாங்க. அப்புறம் கோயில் நிர்வாகத்திலேருந்து வாட்ச்மேன் நிறைய பேர் போட்டு இந்த மலையை வந்து யாரும் குடையாமல், குவாரி பண்ணாமல் அதையும் பாதுகாத்துலேயே வந்திருக்கிறாங்க. அப்புறமா 1959 சுதந்திரம் அடைஞ்சதுக்கப்புறமா மீனாட்சி அம்மன் கோயில் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க. அதாவது மலையில் இருக்கக்கூடிய தர்கா அமைப்பினர் வந்து மலையை குவாரி பயன்படுத்துகிறாங்க, அதாவது அந்த கல்லை வந்து இது பண்ணுறாங்க, குடையிறாங்க, அது வந்து கோயிலுடைய ப்ராப்பர்ட்டிக்கு டேமேஜ் பண்ணப்படுதுன்னு சொல்லிட்டு அவங்க கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க. அப்போது அந்த கேஸில் தர்கா சார்பிலிருந்து என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் இது எங்களோட இடம். அப்போ 1920 வந்த ஜட்ஜ்மெண்ட் படி இதெல்லாம் வந்து அதாவது இந்த நெல்லித்தோப்பு, அப்புறம் தர்கா, இதெல்லாம் வந்து முஸ்லீம்களுடைய இடமாகவும் பாக்கி இருக்கிற எல்லா மலையும் வந்து இந்துக்களுடைய இடமாகவும் தீர்ப்பு இருக்குது. அப்போ எங்கள் இடத்துல தானே நாங்கள் என்ன பண்ணுறோன்னு சொன்னால் அந்த மலையை குடையிறோம், அந்த குவாரி பண்ணுறோம், இது எப்படி நீங்கள் எதிர்க்க முடியும்னு சொல்லிட்டு தர்கா சார்பாக வாதாடுறாங்க. அப்போ கடைசியில் கோர்ட்டு சொல்கிறாங்க அவங்களோட இடத்துல அவங்க பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஒரு உரிமை இருக்குது, ஆனால் அது என்ன இடம்ங்கிறது நம்மளுக்கு என்னென்னா எக்ஸாக்டாக மார்க் பண்ணப்படலை. அப்போ 1920 வந்து என்ன தான் சொல்லப்பட்டுச்சுன்னு சொன்னால் தர்கா, மசூதி, அதாவது தர்கா, அப்புறமா நெல்லித்தோப்பு, அப்புறம் ஒரு சில படிகள், இப்படி தான் வந்து சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இப்போ நான் வந்து அதை டிமார்க் பண்ணுறதுக்கு நான் வந்து உத்தரவிடுறேன்னு சொல்லிட்டு அவங்க குவாரி பண்ணதுனால அந்த இடத்த மட்டும், அதாவது நெல்லித்தோப்பு இடத்த மட்டும் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் டிமார்க் பண்ணுறதுக்கு உத்தரவிடுறாங்க. அவங்க அதை உத்தரவிட்டதுக்கப்புறமா அது கொஞ்சம் 33 சென்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதோடைய ஃபோட்டோ காப்பிலாம் வச்சு அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் வந்து சொல்கிறாங்க. அப்போ நெல்லித்தோப்பு இடத்துல முஸ்லீம்களுடைய இடம் வந்து மொத்தம் 33 சென்ட்டுன்னு மார்க் பண்ணப்பட்டுருது.
அப்போ அதுக்குள்ளே நீங்கள் பண்ணுறது ஓகே, பட் அதுக்கு வெளியே வந்து அது கோவிலோட இடம் அப்படின்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. அப்போ அந்த சமயத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, மொத்தமாக கோவிலோட இடம் வந்து 173 ஏக்கர் அந்த மலையில். முஸ்லீம்களோட இடம் தர்கா போக பாக்கி வந்து நெல்லித்தோப்பு பக்கத்தில் 33 சென்ட். இதுதான் வந்து அப்போது எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்ட டிமார்க் பண்ணப்பட்ட இடம். இது வந்து அந்த முதல் 1959 நடந்த கேஸோடைய தீர்ப்பு. இந்த டிமார்க் பண்ணப்படுற வருஷம் வந்து 1962. அப்போ 1962 படி நெல்லித்தோப்பு 33 சென்ட் முஸ்லீம்களுக்குன்னு சொல்லி தீர்ப்பு வச்சிருக்காங்க. அப்புறம் 1983 ஹெச்ஆர்என்சி என்ன பண்ணுறாங்கன்னா, மீனாட்சி அம்மன் டெம்பிளோடைய சப் டெம்பிளாக இருந்த திருப்பரங்குன்றத்தை தனி டெம்பிளாக அதை பிரிக்கணும், ஏன்னா அதை வந்து மேனேஜ்மெண்ட்டுக்காக தனி டெம்பிளாக கொண்டு வரணும்னு சொல்லிட்டு 1983 சப் டெம்பிளாக இருந்தது தனி டெம்பிளாக உருவெடுக்குது. அப்புறம் 1994 வந்து இந்த மாதிரி கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க. என்னன்னு சொன்னால், தீபம் ஏற்றணும் திருப்பூன்ற மலையிலன்னு சொல்லிட்டு. அப்போ அந்த தீர்ப்பில் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், இந்த மாதிரி நீங்கள் முஸ்லீம்களோட இடத்துலேருந்து 15 மீட்டருக்கு எதுவும் பண்ணாதீங்க, அந்த 15 மீட்டருக்கு மேலே இருக்கிற எந்த இடத்துல வேணால் நீங்கள் வந்து தீபம் ஏற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டைரக்ஷன் கொடுக்குறாங்க 1994. ஆனால் 1994 அவங்க சொன்னதுலேருந்து அதுக்கப்புறமா வந்து அது கடைபிடிக்கப்படலைன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி பக்தர்கள் வந்து ரெக்வெஸ்ட் வைக்கட்டும், அந்த ரெக்வெஸ்ட் எப்படி இருக்கலாம்னு சொன்னால், தர்கா இந்த முஸ்லீம்களோட இடத்துலேருந்து ஒரு 15 மீட்டர் தள்ளி இருக்கட்டும், அதை வந்து முடிவு பண்ணி நீங்கள் ஏற்றிக்கோங்க அப்படின்னு சொல்லி திருப்பி கொடுத்துருக்காங்க. அப்புறம் 2014 வந்து திரும்ப அப்பீல் போகிறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், அங்கே மாதிரி குதிரை சுனை அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து தீபம் ஏற்றணும்னு சொல்லி அப்பீல் போகிறாங்க, கேஸ் போடுறாங்க. ஆனால் அதை வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. ஏன்னா அது எங்கே இருக்குன்னா, இந்த தர்கா இருக்கிற இடத்துல இருக்குது. அப்போ இதுக்கு முன்னாடியே என்ன தீர்ப்பு இருந்துச்சுன்னா, நீங்கள் 15 மீட்டர் தள்ளி தான் பண்ணணும், அந்த தர்கா இருக்கிற இடத்துல பண்ண வேணாம்னு சொல்லி தீர்ப்பு இருந்ததுனால இவங்க குதிரை சுனையில் நாங்கள் தீபம் ஏற்றணும்னு சொல்லும்போது அதை ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. இப்போ நம்ம அந்த ஜட்ஜ்மெண்ட்டோடைய ஜிஆர்எஸ் சுவாமிநாதன் அவர்களுடைய ஜட்ஜ்மெண்ட் பற்றி பார்ப்போம் அப்படின்னு அதை ரெஜிஸ்டர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஜட்ஜ் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு இடத்துல தான் தீபம் ஏற்றணும்னு சொல்லி வாதம் வந்து தப்பு. இப்போ நம்ம வந்து கார்த்திகை தீபத்தில் வீட்டுக்குள்ளே நம்ம எங்கே பண்ணுவோம்னு சொன்னால், பூஜை ரூமில் மட்டும் ஏற்ற மாட்டோம். கார்த்திகை தீபம்ங்கிறதே வந்து ஃபெஸ்டிவல் ஆஃப் லைட்ஸ். அப்போ நம்ம எல்லா இடத்துலையும் தீபம் ஏற்றுவோம். அதனால் நீங்கள் ஒரு இடத்துல தீபம் ஏற்றுவோம், இன்னொரு இடத்துல தீபம் ஏற்ற மாட்டேன்னு சொல்கிற வாதம் தப்பு அப்படின்னு சொல்லி ஜிஆர் சுவாமிநாதன் சொல்கிறத பதிவு பண்ணுறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி அவங்க வந்து டைரக்ட் பண்ணுறாங்க, நீங்கள் போய் தீபத்தூணில் தீபம் ஏற்றுங்க டைரக்ட் பண்ணுறாங்க. அதில் வந்து பல இதெல்லாம் இருக்குது. அதாவது அந்த இடத்த வந்து நீங்கள் டெரிட்டரியும் கோயிலோட டெரிட்டரியும் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு ஒரு விஷயம் இருக்குது. அப்புறம் பக்தர்களுடைய மதிப்பும் நீங்கள் கொடுக்கணும், அவங்களுடைய எண்ணங்களுக்கும் நீங்கள் மதிப்பு கொடுக்கணும். முன்னாடி உள்ள ஜட்ஜ்மெண்ட்லேயும் வந்து அது எதுவும் தடுக்கலை. நீங்கள் வந்து 15 மீட்டருக்கு வெளியே வந்து பக்தர்களுடைய விருப்பப்படி நீங்கள் தீபம் ஏற்றுங்கன்னு தான் சொல்லியிருந்தாங்க. இது கோயிலோட இடங்கிறதும் எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்குது. இது தர்கா இடத்துல இல்லை. இதெல்லாம் சொல்லி ஜிஆர் சுவாமிநாதன் அவர்களுடைய ஆர்டர் என்ன சொல்லுதுன்னு சொன்னால், டைரக்ட் பண்ணுது. நீங்கள் போய் தீபம் ஏற்றுங்க, தீபத்தூணில் தீபம் ஏற்றுங்க டைரக்ட் பண்ணுறாங்க. இதுக்கு அகெயின்ஸ்டாக மொத்தமாக எனக்கு வந்து 26 அப்பீல் வந்திருக்குது. அந்த 26 அப்பீல் வந்து நான் என்ன பண்ணுறேன்னு சொன்னால், ஒன்று திரும்ப திரும்ப ஒரே அப்பீலாக இருக்கிறதுனால நான் அதை வந்து கிளாஸிஃபை பண்ணிடுறேன். 6 குரூப்பாக கிளாஸிஃபை பண்ணுறேன் இந்த அப்பீல் அப்படிங்கிறாங்க. இந்த 6 குரூப் யாரெல்லாம் கேட்டிங்கன்னா, முதல்ல கவர்மெண்ட்டு, அதோடைய ரெப்ரஸன்டேட்டிவ் யாருன்னா கலெக்டரும் கமிஷனரும். அதுக்கப்புறமா டிவோட்டிஸ் இருக்கிறாங்க. டிவோட்டிஸ் வந்து அந்த ஆர்டர் கரெக்டு தான், இவங்க அப்பீல் பண்ணுறது தப்புங்கிற மாதிரி சொல்கிறாங்க. 3வது வந்து ஹெச்ஆர்என்சி. 4வது வந்து சிக்கந்தர் தர்கா, அந்த தர்காவோட ரெப்ரஸன்டேட்டிவ்ஸு. 5வது வக்ஃப் போர்டு. 6வது வேறு யாரெல்லாம் வந்து இதில் இன்ட்ரெஸ்டட் பார்ட்டிஸோ அவங்க எல்லாத்தையும் நான் வந்து தனியாக குரூப் பண்ணிடுறேன் அப்படின்னாங்க. இப்போ இந்த 6 குரூப் பாருங்களேன். இந்த 6 குரூப்பில் டிவோட்டிஸ் ஒரு பக்கம், பாக்கி எல்லாருமே, அதாவது கவர்மெண்ட்டு, அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட்டோடைய போலீஸு, கலெக்டர், இவர் வந்து அகெயின்ஸ்டாக இருக்கிறார். நம்ம டிவோட்டிஸ்க்கு அகெயின்ஸ்டாக, ஹெச்ஆர்என்சி டிவோட்டிஸ்க்கு அகெயின்ஸ்டாக, அந்த தர்காவோட போர்டு டிவோட்டிஸ்க்கு அகெயின்ஸ்டாக, வக்ஃப் போர்டு டிவோட்டிஸ்க்கு அகெயின்ஸ்டாக, இப்படி எல்லாரும் ஆப்போசிட் சைடில் இருந்துட்டு டிவோட்டிஸ் வந்து இந்த மாதிரி கோயிலில் அந்த விஷயம் பண்ணணும்னு சொல்லி ஆர்கியூ பண்ணுறாங்க. இதான் அந்த கேஸோடைய அப்பீலோடைய குரூப்பை வந்து 6ஆக பிரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க என்னெல்லாம் வந்து எதிர்க்கிறாங்க. அதாவது இந்த ஜட்ஜ் என்ன சொல்கிறாரு, புதுசாக ஒரு கஸ்டம் கிரியேட் பண்ணுறாருன்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்புறம் வந்து ஆகம சாஸ்திரப்படி எங்கே இருக்கணும்னு சொன்னால், நாங்கள் உச்சி பிள்ளையார் கோயிலில் தான் நாங்கள் தீபம் ஏற்றுறோம். அது வந்து சாமி டெய்ட்டிக்கு நேர் மேலே இருக்குது, அதுதான் கரெக்டான இடம். அதை தவிர வேறு எங்கேயாவது ஏற்றுறது வந்து ஆகம சாஸ்திரத்துக்கு எதிரான்னு சொல்லி ஒரு ஆர்கியூ பண்ணுறாங்க. அப்புறம் பொது நல்லிணக்கம் கெட்டு போயிடும்னு ஆர்கியூ பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வக்ஃப் போர்டு என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த தீபத்தோடு இருக்கிற இடமே எங்களோட இடம் தான், வக்ஃப் போர்டு இடம்னு சொல்லி அவங்க கிளைம் பண்ணுறாங்க. அப்புறம் ஜட்ஜு வந்து என்ன பண்ணக்கூடாதுன்னா, இதுக்கு வந்து டைரக்ஷன் கொடுக்கக்கூடாது. என்ன பண்ணணுன்னா, முதல் ரெமெடி, ஆல்டர்னேட்டிவ் ரெமெடி, எஃபேஷியஸ் ரெமெடி அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது என்னன்னா, நீங்கள் முதல்ல ஹெச்ஆர்என்சி தான் இதுக்கு வந்து விளக்கம் கொடுக்க முடியுது ஒன்று. இன்னொன்று, ஆக்சுவலாகவே இது அவங்களுக்கு தானே இதுக்கு ரைட்ஸ் இருக்குது, என்ன பண்ணணும் எது பண்ணுங்கிறதெல்லாம். அப்போ அவங்க தான் ரெமெடி கொடுக்கணும், கோர்ட் ரெமெடி கொடுக்கக்கூடாது. கோர்ட்டுக்கிட்ட அவங்க அணுகிருக்கிறதே தப்பு, இந்த கேஸ் எடுக்கிறதே தப்புன்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த மாதிரி பல விதத்தில் அந்த ஆர்டர் தப்புன்னு சொல்லிட்டு ஆர்கியூ பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ டிவோட்டிஸ் தரப்பில் என்ன ஆர்கியூ பண்ணாங்க அப்படின்றத பார்ப்போம். முதல்ல என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து புது கஷ்டமே கிடையாது. கார்த்திகை தீபத்தன்னைக்கு தீபம் ஏற்றுறது புது கஷ்டமாக? தமிழ்நாடு ஃபுல்லாக ஏற்றுறாங்க, எல்லா கோயில்கள்லையும் மேலே ஏற்றுறாங்க, அதனால் இது புது கஷ்டம் கிடையாது.
இது வந்து எல்லா பக்கம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறதா அப்படிங்கிறாங்க. இன்னொன்று ஒரு இடத்துல தான் நடத்தணும் அப்படிங்கிறதும் கிடையாது. முதல்ல என்ன பண்ணுவோம்னா கார்த்திகை தீபத்தில் கோயிலுக்கு உள்ளே நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு தீபம் ஏற்றுவோம், அதுக்கப்புறம் வெளியே ஒரு தீபம் ஏற்றுவோம், அதுக்கப்புறம் மகா தீபம் ஏற்றுவோம். இதுதான் வந்து வழக்கம் அப்படிங்கிறாங்க. அப்புறம் இந்த உச்சி பிள்ளையார் கோயில் ஏற்றுறாங்கன்னு சொல்கிறாங்களே, அது வந்து முதல்ல அது உச்சியும் கிடையாது, அது கோயிலோட உச்சியே கிடையாது, மலையோட உச்சி கிடையாது. ஏன்னா உங்களுக்கே தெரியும் மலையோட உச்சி வந்து சிக்கந்தர் தர்கா தான் இருக்குன்னு சொல்கிறோம். அதுக்கு கீழே உள்ள உச்சி தான் தீபத்தூண். உச்சி பிள்ளையார் அதுவும் கிடையாது. அப்போ எப்படி உச்சிங்கிற பேர் வருது? அப்போ அது உச்சியும் கிடையாது, அங்கே பிள்ளையார் சிலையும் கிடையாது, அதனால் உச்சியும் கிடையாது பிள்ளையாரும் கிடையாது. அப்புறம் உச்சி பிள்ளையார் பேர் வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக அதுக்கு பேர் வந்து மோட்ச தீபம் தான், இறந்து போன முன்னோர்களுக்காக தீபம் ஏற்றுற இடம், அதுதான் இவங்க உச்சி பிள்ளையார் இடம்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதனால் அதுவும் தப்புங்கிறாங்க. இன்னொன்று என்ன சொல்கிறாங்க, இன்னும் பல இடங்களில் கோயில் இருக்குது. இப்போ திருவண்ணாமலை இருக்குது, திருவண்ணாமலை மேலே ஏற்றுறோம். திருச்சி இருக்குது, திருச்சிலையும் வந்து மலையை கொடையப்பட்ட ஒரு கோவில் இருக்குது, அதுவும் திருப்பரங்குன்றம் மாதிரியே தான். அங்கே தீபம் ஏற்றுறதுமே வந்து டெய்ட்டிக்கு சாமிக்கு மேலே அப்படிலாம் கிடையாது, அதுவும் மேலே தான் ஏற்றுறாங்க. அப்போ இவங்க சொல்கிறபடி இது ஆகம சாஸ்திரத்துக்கு எதிராங்கிறதே தப்பு, இதுக்கு நான் எக்ஸாம்பிளே காமிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அது வந்து ஒரு ஆர்குமெண்ட்டு. அப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ ஹெச்ஆர்என்சி தான் வந்து அவங்கக்கிட்ட வந்துருக்கணும்னு சொல்கிறாங்க இல்லையா, அவங்க ட்ரஸ்டீஸ் கிட்ட கூட இந்த விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணல, காலங்காலமாக இவங்க இதுக்கு எந்த சப்போர்ட்டுமே பண்ணல, அவங்க எப்படி வந்து இதுக்கு ரெமெடி கொடுக்க முடியும், அதனால் அவங்க ரெமெடிங்கிறது தப்பு அப்படின்னு ஆர்கியூ பண்ணுறாங்க. அப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த சிக்கந்தர் தர்காங்கிறது வந்து வக்ஃபு போர்டுக்கு அடியில் நோட்டிஃபை பண்ணப்பட்ட ஒரு தர்காவே கிடையாது. அப்புறம் எதுக்கு சம்மந்தமேலாம் வக்ஃபு போர்டு உள்ளே வர்றாங்க, அது வர்றதே தப்பு அப்படின்னு ஆர்கியூ பண்ணுறாங்க. அப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, தீபத்தூண் எங்களோட இடம்னு தர்கா சிக்கந்தர் தர்காவோட தரப்பினரே ஆர்கியூ பண்ணல, வக்ஃபு போர்டு சம்மந்தமே இல்லாமல் தீபத்தூண் எங்களோட இடம்னு ஆர்கியூ பண்ணுறாங்க. முதல்ல அவங்க ஒன்று புரிஞ்சுக்கணும், 1905 இந்த திருப்பரங்குன்றம் வந்து மானுமெண்டல் சைட்டு டிக்ளேர்டு பண்ணப்பட்ட இடம். இப்போ 2025 வக்ஃப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்ததுக்கப்புறமா மானுமெண்டல் சைட்டாக இருந்துச்சுன்னு சொன்னால், அந்த தர்கா வந்து உங்களுக்கு கீழே இருக்கிற வக்ஃபு போர்டுக்கு அடியில் இருக்க நோட்டிஃபைடு தர்காவாக இருந்தால் கூட வக்ஃபு போர்டுக்கு வந்து அதில் ரைட்ஸ் இல்லை, இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த தர்காவும் வந்து உங்களுக்கு அடியில் நோட்டிஃபை பண்ணப்பட்ட தர்கா கிடையாது, இந்த மலையும் வந்து மானுமெண்டல் சைட்னு 1905 வந்துருச்சு. அப்படிங்கும்போது இப்போ ரீசெண்டாக அமெண்ட்மெண்ட் ஆக்ட் படி வக்ஃபு போர்டுக்கு இந்த கேஸுக்கு சம்மந்தமே இல்லை, அவங்க உள்ளே வந்திருக்கக்கூடாது அப்படின்னு ஆர்கியூ பண்ணுறாங்க. அப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, முஸ்லீம்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுடைய இடத்த தாண்டி கோயில் இடத்துக்கு நிறையா வேலை பண்ணுறாங்க. அதாவது கோயிலுடைய ஸ்தல விருட்சமான கலாத்தி மரம் இருக்குது, அந்த மரத்தில் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட ஃப்ளாகை வந்து ஸ்டாஃப் போஸ்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஜெயின் இடத்துலலாம் வந்து அவங்களுடைய பெயிண்ட் அடித்து அந்த மாதிரி பிரச்சனை பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நிறையா அவங்களும் கம்ப்ளைண்ட்ஸ் ரைஸ் பண்ணுறாங்க இந்த ஆர்கியூமெண்ட்டில் இதுக்கு அகெயின்ஸ்ட் போக. அப்புறம் இது சர்வே கல் இல்லைங்கிறாங்க, ஜெயின் யூஸ் பண்ண கல்லுங்கிறாங்க. அப்புறம் எப்படி வந்து அதில் எண்ணெய் ஊற்றுறதுக்கு ஒரு ப்ரொவிஷன் இருக்குது, காட்டன் ஸ்டிக் வைக்கிறதுக்கு வைக்கிறதுக்கு வந்து ப்ரொவிஷன் இருக்குது. அப்புறம் இது எப்படி அவங்க வந்து சர்வே கல்லுன்னு சொல்லி சொல்கிறாங்க, அது தப்பு அப்படின்னு சொல்லி ஆர்கியூ பண்ணுறாங்க. அப்புறம் 2014 நவம்பர் 25 பீஸ் கமிட்டி மீட்டிங், அந்த ரிப்போர்ட்டோடைய காப்பி இருக்குது அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. என்ன ப்ரெசென்ட் பண்ணி அதில் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், இந்த மாதிரி அடுத்த வருஷம் தீபத்தூணில் தீபம் ஏற்றுறதுக்கு அந்த பீஸ் கமிட்டியில் எல்லோரும் ஒத்துக்கிட்டாங்கன்னு சொல்லி 2014 உள்ள பீஸ் கமிட்டி மீட்டிங்கோடது காமிக்கிறாங்க. அப்போது இது வந்ததுக்கப்புறம் இப்படி நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறாங்க. அப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, கோயில் நிர்வாகம் வந்து தீபத்தூணை துணி வச்சு போற்றி அதை வந்து இது பண்ணுறாங்க. அப்போது அவங்களுக்கு பொசஷன் இருக்கிறதுனாலே, அவங்களுக்கு உரிமை இருக்கிறதுனால தான் அப்படி பண்ணுறாங்க, அப்படி இல்லைன்னா அவங்க பண்ணியிருக்க மாட்டாங்க. இப்போ வந்து தீபத்தூண் வக்ஃபு போர்டுன்னு சொல்கிறாங்களே, அந்த ஹெச்ஆர்என்சி பாருங்கள் அமைதியாக உட்காந்துருக்காங்க அப்படிங்கிறாங்க. அப்புறம் கோர்ட் இன்னொன்று என்ன பதிவு பண்ணுதுன்னு சொன்னால், 2021 4th ஆகஸ்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால், இன்னொரு ஜட்ஜ்மெண்ட்டில் அந்த 2021 டேட்டட் ஜட்ஜ்மெண்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், நெல்லித்தோப்பு ஏரியா வந்து டிமார்க் பண்ணி 33 சென்ட்டுன்னு முடிவு பண்ணியாச்சு, தர்கா ஏரியாவையும் ப்ராப்பராக டிமார்க் பண்ணி என்ன ஏரியான்னு டிட்டர்மைன் பண்ணிடுவோம், அப்போ தான் குழப்பம் இல்லாமல் இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் ஸ்டேட் கவர்மெண்ட் அதை வந்து பண்ண மறுத்துட்டே இருக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், இல்லை அது பண்ணால் பிரச்சனை ஆகிடும், இந்த நேரத்தில் பண்ண வேணாம்னு சொல்லி அவங்க தட்டி கழிச்சிட்டேங்க, 4 வருஷம் ஆச்சு. அப்போ இதெல்லாம் வந்து அவங்களுடைய நோக்கத்தையே நம்மளை சந்தேகப்பட வைக்குது அப்படிங்கிறாங்க. அப்புறம் இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, ஏஎஸ்ஐ வந்து ஒரு ஜாயிண்ட் சர்வே பண்ணலாம் இல்லை அப்படின்னு சொல்லி ரெக்வஸ்ட் கொடுத்துட்டே இருக்காங்க. இது வரைக்கும் 2 தடவை ரெக்வஸ்ட் கொடுத்துட்டாங்க. 2025 ஜனவரியில் ஒரு ரெக்வஸ்ட் கொடுத்துருக்காங்க, ஃபெப்ரவரியில் ரெக்வஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த 2 ரெக்வஸ்ட்டுமே இப்போ பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 9-10 மாதம் ஆச்சு. ஆனால் இன்னுமே நீங்கள் அந்த ரெஸ்பான்ஸே பண்ணுறதில்ல. அப்போனா உங்களுக்கு அந்த ஜாயின்ட் சர்வே பண்ணுறதுலையே உங்களுக்கு விருப்பம் இல்லையோ, உங்களுக்கு இந்த பிரச்சனையை தீர்க்கிறதுலையே உங்களுக்கு விருப்பம் இல்லையோங்கிற ஒரு சந்தேகத்தை எழுப்புது அப்படிங்கிறாங்க. ஸோ பழைய ஹிஸ்ட்ரி எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு 2 தரப்போட ஆர்குமெண்ட் ரெக்கார்ட் பண்ணிட்டு கடைசியில் ஜட்ஜ்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு 12 பாயிண்ட் ஆர்டர், இதுதான் கன்க்ளூஷன். இந்த 12 பாயிண்ட் தான் வந்து கோர்ட்டுடைய தீர்ப்பாக வந்திருக்குது. அந்த 12 பாயிண்ட் என்னென்னு சொல்கிறேன். முதல்ல என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஆர்குமெண்ட் என்னவாக இருந்துச்சுன்னு சொன்னால், இந்த தீர்ப்பு இவர் கொடுக்க வேண்டாம், இதுக்கு முன்னாடியே இதுக்கான தீர்ப்பு வந்துருச்சுன்னு சொல்லியிருந்தாங்க. அது கிடையாது, இது ஃப்ரெஷ்ஷான தீர்ப்பு தான். இதில் வந்து கேட்கப்பட்ட இடம், அதாவது தீபத்தூண்கிறது புதுசாக உள்ள இடம் தான். இந்த தீர்ப்பு வந்து ஏற்கனவே சொல்லப்பட்டதை இவர் மீறிட்டார்ன்றது தப்பு
அப்போ சிங்கிள் ஜட்ஜ் வந்து கொடுத்த ஆர்டர் வந்து கரெக்டு தான். அதாவது என்ன கரெக்டுன்னு சொன்னால், இதுக்கு முன்னாடி ஹேண்டில் பண்ணப்பட்டதையே அவர் திரும்ப பேசிட்டாருன்னு சொல்கிறாங்களா, அது கிடையாது, இது வந்து புது கேஸ் தான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இது முதல் தீர்ப்பு. ரெண்டாவது வந்து என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், இந்த பிரச்சனையை நாங்கள் ஹெச்ஆர்என்சி தான் டீல் பண்ணியிருக்கணும், கோர்ட்டுக்கு வந்துடக்கூடாதுன்னு சொல்கிறத நான் மறுக்கிறேன், கோர்ட்டுக்கு அவங்க வந்து சரிதான் அப்படின்றது ரெண்டாவது தீர்ப்பு. மூணாவது, தீபத்தூணில் ஏற்றுறது ஆகம சாஸ்திரத்துக்கு எதிரானதுன்னு ஆர்கியூ பண்ணுறாங்களே ஒழிய அதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் கொடுக்கல. தீபத்தூணில் ஏற்றுறது ஏன் ஆகம சாஸ்திரத்துக்கு எதிராங்கிறதுனால அவங்க எந்த ஒரு ஆதாரத்தையும் கொடுக்காதனால அதை நான் வந்து ரிஜெக்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க. அது வந்து மூணாவது. நாலாவது, இந்த தீர்ப்புனால் ஒரு பீஸ் கெட்டு போயிடும், ஒரு நல்லிணக்கம், ஒரு அமைதி கெட்டு போயிடும்னு சொல்கிறது வந்து நான் ரிஜெக்ட் பண்ணுறேன். ஸ்டேட்டே வந்து பிரச்சனையை தூண்டி விடாத வரைக்கும் அந்த பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறாங்க. அது வந்து நாலாவது. அஞ்சாவது என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், தீபத்தூண் வந்து எங்களுடையது வக்ஃபு போர்டு கிளைம் பண்ணது ஒரு மிஸ்சீவியஸான சப்மிஷன் அப்படிங்கிறாங்க. இதனால தான் எதிர்த்தரப்புக்கு வந்து மீடியேஷன் மேலே ஒரு நம்பிக்கை வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து அஞ்சாவது. ஆறாவது இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ஏற்கனவே சொன்னது 15 மீட்டருக்கு அப்புறமா வந்து தீபம் ஏற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னது வந்து அந்த தீர்ப்பில் இருக்குது. அதனால் இந்த இடத்த தவிர வேறு எங்கேயுமே தீபம் ஏற்றக்கூடாதுன்னு முன்னாடி தீர்ப்பு சொன்னதுங்கிறது தப்பு. முன்னாடி தீர்ப்பில் என்ன தான் சொல்லியிருக்காங்கன்னு சொன்னால், 15 மீட்டருக்கு அப்புறமா நீங்கள் வந்து தீபம் ஏற்றுறதை பேசி முடிவு பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதனால் வேறு எங்கேயுமே தீபம் ஏற்றக்கூடாது முன்னாடி ஆர்டரில் இருக்குதுன்னு நீங்கள் கிளைம் பண்ணுறது தப்பு அப்படிங்கிறாங்க. ஏழாவது, தீபத்தூண் தான் ஐடியலான பிளேஸ் தீபம் ஏற்றுறதுக்கு அப்படின்னு சொல்லி இந்த ஆர்டரில் சொல்லிட்டாங்க. எட்டாவது சொல்கிறாங்க, திருமூலர் சொல்கிறாரு தீபம் இருக்கிறது வந்து சிவனுக்கு சமம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதனால் கோவில் தேவஸ்தானமே நான் தீபம் ஏற்ற மாட்டேன்னு சொல்கிறது தப்பு, அவங்க ரெஃப்யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறாங்க 8வது பாயிண்டில். 9வது பாயிண்ட் சொல்கிறாங்க, இந்த மாதிரி பிரச்சனை வந்துடும், ஒரு பூதம் அடிச்சிடும், ஒரு பெரிய பிரச்சனை வந்துடும் இவங்க சொல்கிறது வந்து ஒரு கற்பனையாக இவங்க கிரியேட் பண்ண பூதம். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா 2 விஷயத்தை தான் இவங்க கன்வே பண்ணுறாங்க. ஒன்று, அரசாங்கத்தால் லா அண்ட் ஆர்டரை மெயின்டைன் பண்ண முடியல, அதுக்கு நாங்கள் இன்கெப்பாசிட்டி, எங்களுக்கு வந்து அதுக்கு ஒன்றும் தகுதி இல்லை, எங்களுக்கு வந்து இது இல்லைன்னு சொல்லி ஒன்று ஒத்துக்கிறாங்க. இல்லைன்னு சொன்னால் சமூகங்கள் நல்லிணக்கமாக இருக்கிறத நாங்கள் வந்து வேலை பண்ண மாட்டேங்கிறோம் அப்படின்னு ஒத்துக்கிறாங்க. இந்த 2ல் ஒன்று தான் ஒத்துக்கிறாங்க. இவங்க வந்து பீஸ் இந்த பிரச்சனைன்னு பூதம் பயம்புறுத்துறது மூலம் இவங்க 2ல் ஒன்று தான் வந்து சொல்லிட்டே வராங்க அப்படிங்கிறாங்க. 10வது சொல்கிறாங்க, டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் மூலமாக அரசாங்கம் நினச்சிருந்தா 2 சமூகத்தையும் ஒத்துமையாக்கி நெருக்கமாக்கியிருக்கலாம். ஆனால் இவங்க இந்த பீஸ் கமிட்டி மீட்டிங்கில் ஒரு சில விஷயங்கள் மூலமாக இவங்க 2 கம்யூனிட்டிக்கு மத்தியில் ஒரு அதிருப்தியும் ஒரு அவநம்பிக்கை தான் வளர்த்தி விட்ட மாதிரி தெரியுது அப்படிங்கிறாங்க. 11வது, சிங்கிள் ஜட்ஜ் சொன்ன மாதிரியே நான் தேவஸ்தானத்தை தீபத்தூணில் தீபம் ஏற்ற சொல்லி நான் கட்டளை இடுகிறேன்னு சொல்லி ஆர்டர் கொடுத்துருக்குறாங்க. 12வது பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, அப்படி தீபம் ஏற்றுறதுக்கு நீங்கள் ஏஎஸ்ஐ கிட்டையும் போலீஸ்கிட்டையும் கலந்து ஆலோசிச்சுட்டு பண்ணுங்கள், பொதுமக்கள் போய் ஏற்ற வேணாம், தேவஸ்தானம் போய் ஏற்றினா போதும் அப்படின்னு ஆர்டர் கொடுத்துருக்குறாங்க. இதுதான் வந்து ஃபைனலாக சொல்லப்பட்ட 12 தீர்ப்புகள். இந்த டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுத்துருக்கோம் நம்புகிறேன். உங்களோட கருத்துக்கள் கண்டிப்பாக பதிவு பண்ணுங்கள். நம்ம சேனலில் இது போல் நம்ம வந்து என்ன பண்ணிகிட்டே இருக்கோம்னா, எஜுகேட்டிவாக இன்ஃபர்மேட்டிவான பாசிட்டிவான விஷயங்கள் ஷேர் பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ உங்களுக்கு நம்ம சேனல் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குன்னு சொன்னால் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் அடுத்தடுத்து போகிற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். மேலும் ஒரு பாசிட்டிவ் வீடியோ சந்திக்கிறேன். வணக்கம்.